நடிகர் சங்கத்திலிருந்து நடிகர் சரத்குமார் நீக்கப்பட்டது ஏன் என்பது குறித்து நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால் விளக்கமளித்துள்ளார். முறைகேடு நிகழ்ந்தது ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது என விஷால் தெரிவித்துள்ளார். கார்த்தி சொன்ன மாதிரி நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு. ஐயா, தனிப்பட்ட ஆளா விஷாலு பழைய நிர்வாகிகள் மேல குற்றச்சாட்டு வைக்கல. நீங்க தப்பு செஞ்சுட்டீங்க. நீங்க தப்பு செஞ்சது நாங்க ஆதாரப்பூர்வமா நான் உங்ககிட்ட காட்டுறோம். மன்னிச்சிருங்க, வயசுல சின்னவங்க தான், ஆனா வேற வழி இல்ல. இத்தனை குடும்பங்கள் நல்லா இருக்கணும். எங்களுக்கு பதவியில உட்காரும் போது அப்பதான் தெரியுது பொறுப்பு. அதனால்தான் கார்த்தி என்கிட்ட கொடுத்த ஒரே விஷயம் முதல்ல நான் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். என்ன பண்ணலாம்? கேஸ் மேல கேஸ் போட்டுக்கிட்டே இருக்கலாமா? இல்ல என்ன பண்ணலாம்? ஏங்க, ரெண்டு நிரந்தர அறங்காவலர்கள். இந்த பூமி நம்மளுக்கு சொந்தம் இல்ல, அவங்க ரெண்டு பேருக்கு தான் சொந்தம். நந்தா பட்னஸ் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு தான் சொந்தம். பேரு கூட சொல்றேன், திரு சரத்குமார் அவர்கள், திரு ராதாரவி அவர்கள், அவங்க பேர்ல தான் நிரந்தர அறங்காவலர்கள் அப்படின்னு அவங்களே நியமிச்சுட்டாங்க. என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. நாங்களே சொல்லி நாங்க எங்களுக்கு சலிச்சு போச்சு. என்ன பண்ணலாம் சொல்லுங்க. நீங்க சொல்ற ஒரே விஷயம், ஒற்றுமையா சொல்ற ஒரே விஷயம், அவங்க மேல கடந்த நடவடிக்கை எடுக்கணும், அவங்கள நீக்கணும்ன்றது எங்களோட நோக்கம் அல்ல. இதுதான் விதிமுறை. அவங்கள இந்த சங்கத்திலிருந்து நீக்கணும்ன்றது வேற வழி இல்லாமல் நான் சொல்ல வேண்டிய நிலைமை. அதுக்கு உங்க ஒப்புதல் வேணும். ரொம்ப நன்றி ஒப்புதல் கொடுத்ததுக்கு. வழக்கறிஞர் பூச்சி முருகன் ஐயா, எல்லாரும் நீங்க கேட்டு இருக்கீங்க, ஒப்புதல் வாங்கியாச்சு.